பாருங்க, நான் இது 4ஆக மடித்து போட்டுக்கிறேன் பேண்ட் வெட்டுறதுக்கு. ஓகே, நான் 2 பேண்ட்டை 3க்கு தான் வெட்ட போகிறேன். அது எப்படி மடிக்கிறேன்னுண்டா லென்த் வைஸ். ஓகே, ஏன்னா இப்போ இந்த வித்தில் போதா, இப்போ நான் லென்த் வைஸ் தான் எடுக்க போகிறேன். லென்த் வைஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் இப்படி வரும். இப்போ நான் நல்ல பக்கத்தை திருப்பிட்டு பாருங்கள், பிளாக் கீழே இருக்குது, ஆஷிங் மேலே இருக்குது. இதை நான் 2 பேண்டையும் ஒரே அப்படியே தான் விட்ட போகிறேன். ஓகே, இது எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்றதை காட்டுறேன் பாருங்கள். சும்மா நார்மலாக இப்படி போட்டு பாருங்கள். நாங்கள் எடுத்துக்கிற மெஷர்மெண்ட் மெட்டீரியல் போதுமா என்ன இல்லைன்னு சொல்லி சரியா பார்த்துட்டு, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் லாஸ்டிக் தான் இல்லை 1 இன்ச் லாஸ்டிக் தான் போட போகிறேன். அப்போ நான் மேலே ஒரு 3 இன்ச் கூட போகிறேன். சரியா, 3 இன்ச் லாஸ்டிக்கு கூட போகிறேன். பார்த்து அவங்களோட ஹிப் வித்தை பார்க்கணும். பேண்ட் எப்படி இழுத்து தான் பார்க்கணும். இப்படி இழுத்து பார்த்தா தான் அவங்களோட ஹிப் எவ்வளோண்டு வரும். இழுத்து பாருங்கள். இந்த லாஸ்டிக் சுருங்கினதால் போதாங்க. $24 வரும். அப்போ டபுள் 48. இப்போ 24 வந்தால் நாங்கள் 4ஆக பிடிக்கிறோம்ல 12 வரும். சரியா, அது தையலுக்கு சேர்த்து தானே அவங்களோட இருக்குது. நான் அப்போ தையலுக்கு சேர்த்தவங்களோட 24. சரியா, நான் 23 வைக்கிறேன், 13 வைக்கிறேன். அந்த தையலுக்கு சேர்த்து தையல் நான் எப்பயுமே அதுக்கு செப்பரேட்டெல்லாம் வைக்க மாட்டேன். ஒரே அடியாக நான் அதை வச்சு 3 இன்ச் மார்க் பண்ணி போடுவோம். இந்த 3 இன்ச்சில் நாங்கள் எதுவுமே செய்ய போகிறதில்ல. அதை அண்டர்லைன் பண்ணிடுவோம். சரியா, இந்த 3 இன்ச்சு பேண்ட்டோட லாஸ்டிக். இப்போ அது எங்களுக்கு தேவைப்படாது. நாங்கள் அவங்களோட சரியான லென்த்தை எடுப்போம். பேண்ட்டோட இடிச்சு இப்படி போட்டுட்டு போட்டு இடுப்பில் சரியாக அவனோட இடுப்பு பாயிண்டில் வச்சு பார்க்கணும். இதில் காலுக்கு எவ்வளோ வரும்? 38 வரும். நாங்கள் இங்கேருந்து தான் 38 எடுப்போம். ஏன்னா இது லாஸ்டிக் தானே. இங்கேருந்து நாங்கள் 38 கால் அடிக்கிறதுக்கு 2 இன்ச் பெருசாக. அப்போ 40 மார்க் பண்ணுறோம். 40 மார்க் பண்ணிவிட்டு அந்த கால் நாங்கள் 40 மார்க் பண்ணிடுவே. அந்த இடத்துல இந்த காலோட கீழே அளக்கணும். பாருங்கள் 8 இன்ச். அப்போ டபுள் எவ்வளோ வருது? 14 வரும். 14 நாங்கள் 8 இன்ச் சரியாக இப்போ பார்க்கணும். ஒரு கொழுப்பு என்ன இப்படி சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சு கொள்வது இல்லை. ஓகே, 16 இன்ச்சு வருது. 16 இன்ச்சை நாங்கள் இங்கேருந்து சரியா 16 இன்ச்சு வைப்போம். அவங்க கொஞ்சம் சைஸு உடம்பு, அதனால் 16 இன்ச்சு. அதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இல்லாட்டி பேண்ட் அங்கிட்டு ரிவிஜன் சொன்னால் சும்மா நம்ம தைக்கிற தையல் விடுபட்டோம். இப்போ நான் கொஞ்சம் லூஸாக தைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா கிட்ட கொஞ்சம் இதாகிடுச்சுன்னு சொன்னேன். கழுவப்பல் வாஷ் பண்ண போகலாம் சில நேரத்தில் மெட்டீரியல் சுருங்கும். இப்போ இப்படி ஒரு 2 இன்ச் வச்சு அதையும் மார்க் பண்ணிக்கொள்ளணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கொழுப்பிக்கு நாங்கள் எப்படி பேண்ட் இந்த ஆம் ஹோலுக்கு ஒரு கேர்வ் கொடுப்போமோ அதே மாதிரி ஒரு
இது பேண்டோட இதுக்கு ஒரு நாங்கள் இப்போ என்ன செய்வோம், தையலுக்கும் சேர்த்து நாங்கள் வரைஞ்சிடும் ஒரே அடியை. ஓகே, இப்போ நம்மளோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் உங்களுக்கு விளங்கணும் பண்ணுறதுக்காக செய்கிறேன். எல்லாத்தையும் நான் சும்மாவே விரிப்பேன். சில மெட்டீரியல் அலையினோட சுருங்கும். நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ இந்த நார்மல் பேண்டில் உள்ள ஒர்க் புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த லென்த்தில் இருந்து 3 inch லாஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு இங்கே இருந்து பார்த்தீங்களா, இப்போ இது 3 inch லாஸ்ட்டுக்கு விட்டுட்டு இதில் இருந்து தான் நாங்கள் ஹிப் அளவு எடுக்கணும். அப்படியே கொண்டு கல்ஃபி 16க்கு வருது. இதிலேருந்து அப்படியே அவங்களோட பேண்ட் லென்த்தை நான் இங்கேக்கு ஒரு 2 inch வச்சுருக்கிறேன். சரியா, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வெட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே ஓப்பன் பண்ணி விட்டோம்னா சரி. நான் இது கட் மார்க்கு கொடுத்துக்கிறேன். என்ன நான் இங்கேக்கு நாங்கள் மார்க் பண்ணலை தானே, அப்போ கட் மார்க் கொடுத்தேன். அது மெஷர்மெண்ட் எங்களுக்கு அந்த அளவு தெரியும். இந்த 2 பேண்ட்டை நான் ஏன் ஒரே அடியை வெட்டினேன்னு சொன்னேன், எனக்கு 2 பேரும் ஒரே மெஷர்மெண்ட், ஒரே கஸ்டமர்கிட்ட. இங்கே நான் 2 inch எக்ஸ்ட்ரா விட்டேன் தானே காலுக்கு, அதுக்கு எனக்கு ஒரு கட் மார்க் போட்டுக்கிறேன். அப்போ எங்களுக்கு தெரியும். இப்போ சரியான மெஷர்மெண்ட் வந்து சரியான 38 இருக்கும். இங்கே லாஸ்ட்டுக்கு இது எக்ஸ்ட்ரா 3 inch விட்டிக்கிறேன். இங்கே 2 inch அவங்கள காலை மடித்து தைக்க விட்டிக்கிறேன். இது அவங்களோட கொல்ஃபி தைக்கிறது. இவ்வளோ தான் இந்த பேண்ட்டில் உள்ள வேலை. இது இவ்வளோ தான், இதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. வெட்டியாச்சு. இது நார்மல் பேண்ட்.